லாக்டவுன் மாதிரி பண்ணிட்டு ஸ்கூல்ஸுக்கு வேண்டாம். ஸ்கூல்லேருந்து தான் படிக்கணும். இப்போ இந்த வார்னால எல்லாருக்குமே அதை பற்றி தெரியும். ஸோ ஆப்வியஸாக ஆன்லைன் அக்செப்ட் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் ஸ்பாயில் ஆகக்கூடாது. பெட்ரோல் டீசலுக்காக பசங்களோட எஜுகேஷன் கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகக்கூடாது. ஆன்லைன் கிளாஸ் எப்பொழுதுமே மாணவர்களுக்கு உகந்தானது அல்ல. So online is not much good than offline, I could say. ஃபர்ஸ்ட் ஆன்லைன் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். பயனுள்ளதாக தான் இருக்கும். இப்போ கொரோனா டைம்லயே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்ல வேற ஆப்ஷனே இல்லை. ஸ்கூலுக்கு போய் படிச்சாதான் நல்லா இருக்கும். ஆஃப்லைன்ல கண்டிப்பா போய் படிச்சான்னு ஒரு இது இருக்கும். அதனால அதான் எஃபெக்டிவா இருக்கும். வேஸ்ட் அது. ஏன்னா நாங்கள் லாக்டவுன்லேயே ரொம்ப அனுபவிச்சிட்டோம். ஆன்லைனோட நேரடி வகுப்பு இருந்தாதான் பயனுள்ளதாக இருக்கும். பசங்க படித்து ஸ்கூலில் போய் படித்தா நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு போகலைன்னா பசங்க வேஸ்ட். ஆன்லைன் கிளாஸே தேவையில்லை. ஃபோனே வேணான்றோம் நம்ம. இப்போ ஃபோன்லேயே எல்லாமே போகுதுன்னா திருப்பி அந்த கொரோனா பீரியட்ல எப்படி நடந்ததோ திருப்பி அதேனா குழந்தைங்க லைஃப் தான் போகும். இதில் ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அது ஃபோனில் போயிடாது. நல்லது தான் நினைக்கிறேன் நான். எங்களுக்கும் அலைச்சல் இருக்காது. அது பயனுள்ளது தான். ஆனால் சுத்தமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருந்தால் பெட்டர் தான். ஆனால் நேரில் போனாலே படிக்க மாட்டேங்குது. ஆன்லைனில் போனால் எப்படி படிக்கும்? கொரோனா மாதிரி தான். அது பயன்படாது. என்ன படத்துல தான் நானும் படிச்சவன் தானே. ஆன்லைன் வந்து பசங்களோட இது மென்டாலிட்டி மாறிடுது, சோம்பேறி ஆயிடுறாங்க. ஸோ ஆஃப்லைன் தான் நல்லது. அது எப்படி ஏற்றுக்க முடியும்? ஸ்கூல் வேற, வீட்டில இருந்து படிக்கிறது வேற. ஸ்கூல் காமிச்சாவே ஒழுங்கா படிக்க மாட்டேதுங்க. வீட்டில இருந்தா எப்படி படிக்கணும்? எஃபெக்ட் இருக்குன்னா அதோட இம்பாக்ட் இல்ல. நான் டீச்சருக்கு நல்லா சொல்றேன், அந்த அளவுக்கு இட்ஸ் நாட் குட். மிஸ் மேடம் முகத்தை பார்த்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சாதான் நம்ம படிக்க முடியும். ஸ்கூலுக்கு போயிட்டு வாயார் முன்னால் உட்காந்தாதான் அந்த மாணவனுக்கு ஒரு நல்லா இருக்கும். நல்ல ஒரு விஷயம், பசங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்கூல் ஸ்டாப் பண்ணால் பசங்க வீட்டிலே இருந்து அவங்க ஆன்லைன் கிளாஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. எனக்கே 2 பசங்க இருக்காங்க. இப்போவே நான் ஆன்லைன் கிளாஸ் கொடுக்கும் போது அவங்க ஒழுங்காக கவனிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிற அந்த ஒரு கரெக்டான ஒரு இது கிடைக்காது குழந்தைங்களுக்கு. ஏன்னா இவளுக்கும் கொரோனா டைமில் வந்து அந்த யூகேஜி கிடைக்காதனால இப்போ அவளுக்கு வந்து படிக்கிறதுக்கு அந்த பேசிக் கிடைக்கல. ஸ்கூலுக்கு போகிற மாதிரி நமக்கு எப்படி இருந்தாலும் கிடைக்காது. வீட்லேயே இருந்தால் பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் அதிகமாக. ஸோ ஆன்லைன் கிளாஸ் வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். பட் ஆல்ரெடி கோவிட்ல ஆன்லைன் அட்டன் பண்ணதே வந்துட்டு பேசிக்கெல்லாம் ஃபவுண்டேஷனே இல்லாமல் போயிடுச்சு பசங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ட்ராபேக் தான். பட் இந்த வார்னால அக்செப்ட் பண்ணிக்கு தான் ஆகணும் ஆன்லைனை. இந்த ஃபியூவல் அது தெரியும் நமக்கு இப்போ கண்டிப்பாக அது எவ்வளோ ஒரு ஷார்ட்டேஜாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அப்படியே ஆன்லைன் அக்செப்ட் பண்ணுறது தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அதான் சொல்கிறேனே, அவங்க வந்து இந்த ஃபோன் மூலிமா ஸ்டடீஸ் தான் பார்க்குறாங்களே, எல்லாம் பார்க்குறாங்க. அதனால அது நடைமுறைக்கு ஒத்து வராது. நான் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரு. பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு வந்து படிப்பதே சிறந்த கல்வியாகும். வீட்டில் இருந்து படிப்பது சிறந்த கல்வி அல்ல. அது படிப்பதற்கான உகந்த வழியும் அல்ல. நேரடியாக வந்து மாணவர்களும் ஆசிரியர்களும் கலந்து உரையாடி படிக்கின்ற கல்வியே சிறந்த கல்வி. இந்த கொரோனா காலத்தில் ஒரு எமர்ஜென்சி பீரியட்ல வச்சதுனால அதுல இருந்து அப்போ மாணவர்களிடம் ஏற்பட்ட அந்த போன் மோகம் இன்னும் எங்களால அதுல இருந்து மாணவர்களை மீட்டெடுக்கவே முடியல. இன்னும் திரும்பவும் ஆன்லைன் வகுப்பு என்பது மாணவர்களுக்கு மிகப்பெரிய அழிவை கொண்டு சேர்க்கும் என்பது என் தாழ்மையான கருத்து. ஆன்லைன் வகுப்பு மாணவர்களுக்கு உகந்தது அல்ல. Online it is good only, but offline is better good because we will have interaction with our friends, teachers and everything. அண்ட் செகண்ட் நம்ம சொல்ற ஆன்லைன்லயும் வைஃபை வேணும். நிறைய பசங்களுக்கு வைஃபை கனெக்ஷன் கிடைக்கல. அது வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி ஒன்லி தான். டைம் வேஸ்ட் பண்றோம். ப்ளஸ் டீச்சர்ஸும் அவங்களும் இன்ட்ராக்ட் ஆகவே மாட்டாங்க. பசங்களுக்கும் டீச்சர்ஸ்க்கும் இன்ட்ராக்ஷனே இல்லை. ஒன்று டைரக்டா பேசி இன்ட்ராக்ஷனா அது புரியுது. பசங்களுக்கு இன்னும் ஒண்ணுமே புரியாது. அது இல்ல, அது அவங்க சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா ஸ்கூல் காலேஜ்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பக்கத்துல இருக்கவங்க போயிடுவாங்க. லாங்ல இருக்கவங்க அந்த பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட்டு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் தான் நம்பி இருப்பாங்க. இதில் கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா இவங்க சேஃப்டியாகவும் இருக்கலாம், வீட்லேயும் இருக்கலாம். நம்ம படிப்பும் பாதிக்கல. இப்போ நம்ம கொரோனாவையே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி வந்தவங்க தான். இதையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபேஸ் பண்ணாமல் வெளியே வர முடியாது. ஸோ ரெக்வஸ்ட்டாக மக்களோட குரலை இதை எடுத்து இதுலேருந்து ரெக்கவர் ஆக எல்லாரும் கொஞ்சம் ஒத்துமையாக இருந்தால் தான் முடியும். பெட்ரோல் டீசல் அதை நம்ம பார்த்தோன்னா பசங்களுடைய எதிர்காலத்தை தான் நம்ம பார்க்க முடியும். பெட்ரோல் அந்த டீசல் அதை வந்து அவங்க இது பண்ணுறது அவங்களோட வேலை. அதனால நம்ம பசங்களை நம்ம படிக்க வைக்கிறது தான் நம்மளோட வேலை. அவங்க சொல்லினே தான் இருப்பாங்க. அதுக்காக நம்ம வீட்டில் வச்சு நம்ம பசங்களை படிக்க வைக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீட்லேயும் அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய இது என்ன சொல்கிறது கனி வளமும் கிடையாது. ஆஃப்லைன்ல படிச்சாதான் வந்து எஃபெக்டிவா இருக்கும். அவங்க சொல்லி கொடுக்குறாங்கல்ல, நம்ம நேரடியா நம்ம பார்க்குறோம். ஆன்லைன்ல நம்ம அந்த மானிட்டர்ல தானே பார்க்குறோம்.
அந்த லெவலுக்கு ஒரு எஃபெக்டிவ் இருக்காது. ஒரு பிள்ளைங்களுக்கு புரிஞ்சுக்குங்க, ஆமா, ஒரு பிள்ளைங்களுக்கு புரிஞ்சுக்க சக்தி கிடையாது. அது இல்லாம இன்ட்ரெஸ்டா உட்கார மாட்டாங்க, விளையாடுறதுல தான் இருப்பாங்க பிள்ளைங்க. இல்லை வீட்டில் படிக்கிறது வேஸ்ட் தான். பசங்க ஸ்கூலில் போய் படித்தாதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா நம்ம ஆன்லைனில் படிக்கிறது வந்து அந்த அளவுக்கு தெளிவு இருக்காது. ஒருத்தவங்க பேசுவாங்க, இன்னொருத்தவங்க பேசுவாங்க, அதை புரியவும். ஆனால் நேரில் போய் மிஸ்கிட்ட படிக்கிற மாதிரி வந்து வீட்டில் எதுவும் இது பண்ண முடியாது. இவங்க வந்து ஃபோனை இது பண்ணிவிட்டு நான் இப்படி போயிட்டு வரேன், அப்படி போயிட்டு வரேன், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டில் இல்லாத அமக்கலம் பண்ணுறாங்க. பசங்க அங்கே போய் படிக்கிறது தான் ரொம்ப நல்லது. பெட்ரோல் டீசல் பட் எலக்ட்ரிசிட்டி இங்கே ஏறுது. அது எங்க எலக்ட்ரிசிட்டி நம்மளுக்கு ஏறுது இல்ல. இந்த சைடு கொரெக்ஷன்லாம் எலக்ட்ரிசிட்டி இஸ் கோயிங் ஆன். வைஃபை எல்லாமே நம்மளுக்கு சார்ஜஸ் ஏறுது. அதுல எந்த யூஸ்ஃபுல்லும் கிடையாது. வெளியில போய் எப்படி அவங்களோட திறமையெல்லாம் காமிக்க முடியும்? அது பெட்ரோல் டீசல் வந்து விலையை குறைச்சி படிக்கிறதுக்கு காரணமா அது விலையை எப்பயும் போல நார்மல் ஆக்கிட்டு எல்லா குழந்தைங்களும் ஸ்கூல்ல போய் படிச்சாதான் எதிர்காலம் நல்லா இருக்கும். இருந்தால் கொஞ்சம் நல்லதான். இங்கே வீட்டில் படித்தாலும் பசங்க கட்டுப்படும், நம்மளுக்கு எதுவும் சொல்லி பேச்சு கேட்காதுங்க. யார் வீட்டில் இருந்தால் நம்ம அங்கே போகிறோம் இங்கே போகிறோன்ட்டு போவோம். பசங்கன்னா அங்கே வீட்டில் எல்லாம் அங்கே ஸ்கூல் போனால் எல்லாம் அவங்க அடித்து கேட்பாங்க, இதை படி அதை படின்னா கொஞ்சம் மூளை ஏறும் பசங்களுக்கு. படிச்சா பள்ளிக்கூடம் திறக்கணும். டீசல் விலைன்னா அரசாங்கம் பார்த்துக்கணும் அந்த வேலையை. பசங்களை வந்து இது பண்ண முடியாது. ஸ்கூல் திறந்தாதான் பிள்ளைங்க ரீசன் வரும். வீட்டிலலாம் இருந்தால் ரீசன் போயிடும். ஆன்லைன்ல வீட்டில் கொஞ்ச நேரம் அவங்க ஆடுவாங்க, முடிச்சுட்டு இது பண்ணுவாங்க. ஸ்கூல் போயிட்டு ரெகுலராக படிச்சுட்டு 4 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டில் ஸ்கூலுக்கு போனால் தானே எல்லாமே கிளியராக படிக்க முடியும். வீட்டிலலாம் இருந்தால் குழந்தைங்க வந்து ஃபோன் தான், ஃபுல்லாகவே ஃபோனு டிவி அதில் தான் கான்சன்ட்ரேஷன் போகுதே தவிர வீட்டில் இருந்துட்டு படிக்கவும் சுத்தமாக முடியாது. அதுவும் ஃபோன் கொடுத்துட்டு ஆன்லைன் கிளாஸ்னால் சுத்தமாக அது முடியவே முடியாது. இது ரொம்ப பிடிக்காத விஷயம் தான் அது எல்லாருக்குமே. இது எங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான். இது எப்படியும் ஸ்கூல்ல போய் அதுங்க சரியா படிக்கிற மாதிரி தெரியல. நாங்க சொல்லி கொடுத்தாவது இன்னும் கொஞ்சம் நல்லா படிப்பாங்க. வீட்டுல நாங்களும் பார்த்தா மாதிரி இருக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்ட்டு. அதுவும் எங்களுக்கும் அவங்க என்ன டீச் பண்றாங்கன்னு எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு. அதுக்கு கொஞ்சம் நல்லாதான் இருக்கும். ஸ்கூலுக்கு போய் படிச்சாதான் அது கொஞ்சம் அவங்களுக்கு ஏறும். வீட்ல இருந்தா அவங்க விளையாட்டு புத்தி அப்படியே எங்கன்னா சுத்தின்னு இருப்பாங்க. அவ்வளோ நல்லதுதான். வீட்டுல இருந்து படிக்கிறது பசங்களுக்கு வந்து நல்லா படிப்பாங்க. வீட்டுல இருந்து அப்பா அம்மா சொல்லி தருவாங்க. மறுபடியும் எங்களுக்கு கொரோனா வந்து ரீபேக் ஆன மாதிரி இருக்கு. அதை விட பெஸ்ட், ஆன்லைனை விட பெஸ்ட் எங்களுக்கு எப்பவுமே ஆஃப்லைன் தான். கிட்ஸ் வந்து ஸ்டடீஸை சுத்தமாக மறந்துடுவாங்க, வீட்டில் சேட்டை பண்ணுவாங்க. இப்போ சம்மர் கிளாஸ்ல வீட்டில் வச்சு சமாளிக்கிறதே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது இல்லாமல் வேற ஏதாவது அவரை இதில் தடுக்க முடிஞ்சா ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன் நான். மற்றபடி வேற மானுக்கு எப்படி நன்மையா இருக்கும்? நீ குறைக்க வழி பாரு, அதுதான் பார்க்கணும். அது விட்டு போட்டு இல்லை, மானுக்கு பிடிச்சா எப்படி நடக்கும்? ஆன்லைன் நல்லது இல்லை, ஆஃப்லைன் தான். போயிட்டு வர்றது தான் நல்லது. அவங்களோட பிஹேவியர் எல்லாமே மாறிடுது. வீட்டில் இருந்தால் ஃபோன் எனி டைமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு இதில் சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. ஸோ இது வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ் தான் எங்களுக்கு ஓகே. அப்படின்னா கூட ஸ்கூல் வேற தான், ஆன்லைன் வேற தான். அப்படிலாம் ஒன்றும் இதுவாகாது. ஆன்லைன்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. ஸ்கூலில் போய் கற்றுக்கிறது தான் முறையாக அதுதான் வரும், சரியா இருக்கும். ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இட்ஸ் நாட் பெஸ்ட். ஆக்சுவலாக ஐ எம் ஒர்க்கிங் அஸ் அ டீச்சர். ஸோ ஆல்ரெடி நம்ம ஆன்லைன் பண்ணதுனால மறுபடியும் அந்த இம்பாக்ட் வேண்டான்னு ஐ ஃபீல். இவங்க இதுல சொன்னாங்கன்னா எதுவுமே ஒன்று புரியும் ஒன்று புரியாது போயிடும். அப்புறம் எப்படி படிப்பாங்க? நம்ம லாக்டவுன்ல படினாங்க, புரியலையே எப்படி படிச்சிருங்க பிள்ளைங்க? அரை மணி நேரம் படிச்சிருங்க. நேராக போய் கிளாஸ்ல உட்காந்து படிச்சாதான் படிப்பு. வீட்டில் உட்காந்து அவன் என்ன டிவி பார்ப்பான், வீட்டில் எப்படி அவன் படிப்பான்? செல்லு நோண்டுவான். எப்படி படிப்பான்? பிள்ளைங்க எப்படி படிக்கும்? அந்த காலத்தில் காமராஜர் காரில் இப்படி தான் இருந்துச்சா?